இந்த வீடியோ யாருக்குன்னா உயர்திரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். வாயத்தரங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க கேக்குறீங்களா முதல்வர் கருப்பு கலர்ல பேட்ச் அமைச்சு வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப நாங்க பொதுமக்களை நாங்க கேட்கிறோம், வாயத்தரங்க எதிர்கட்சி தலைவரே, முதல் விஷயம், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வசூல் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வச்சாங்க இல்லைங்களா? ஸோ அதை இப்போ நம்ம ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க மார்க்கெட்டி பேசிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் பார்ட்டி ஃபண்டு ஏன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்கன்னு கொஞ்சம் வாயத்தரங்க உதயநிதி அவர்களே. ரெண்டாவது, இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அந்த கல்வி குழுமத்தோட தலைவர் யாரோ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஒரு வாட்டி கல்விக்கு ஸ்கூலுக்கு லைசன்ஸ் வாங்கினா 25 லட்சம் வரையும் நாங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 5 வருஷமா போராடி எங்களால பல ஸ்கூலுக்கு இன்னும் லைசன்ஸே வாங்க முடியல. அப்ப ரினியூவலுக்கு வந்தா ஒரு 5 லட்சம் ரூபாய் பே பண்ணாதான் ரினியூவல் தருவாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப 30 நாள்ல விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கணும் தேடி போய் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாராட்டி பேசியிருக்காருல்ல. கொஞ்சம் அதை பத்தி உங்க கருத்தை வாயத்தரன்னு சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே. அப்புறம் இப்ப உயர்திரு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது உங்க மேலனா உங்க கட்சி மேல என்ன அப்படின்னா, 8 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மருக்கு 13 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லையும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு ஒப்பீடும் இல்ல, மேனுபேக்சரிங் ரேட்டு விசாரிக்கல, பக்கத்து ஸ்டேட்ல என்ன ரேட் வாங்கிருக்கீங்க எதுவுமே விசாரிக்காம இஷ்டத்துக்கு கொட்டேஷன் போட்டு காசு அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வச்சிருக்காரு. இதை பத்தி வாயத்தரங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப சார் அப்படின்ற யார் அந்த சார்னு ஒரு பேர் அடிபட்டது. வாயத்தரங்க எதிர்கட்சி தலைவரே, இதெல்லாம் விட ஹைலைட்டு இன்னைக்கு சட்டசபையில் நடந்தது. என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு கோயில்ல 10 கோடி ரூபாய் கோயில் நிதி எடுத்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறாங்களாம். அந்த கோயிலுக்கு 500 பேரோட மாசம் ஆவரேஜா வரலையாம். சரி, 500 பேர் வராங்க, ஏன் 10,000 பேர் கூட ஒரு மாசத்துக்கு வரட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஒரு கோயில்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட இல்ல, ஆனா அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி பண்றதுக்காக கோயில் நிதியை ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்து செலவு பண்றாங்க. அப்படின்ற போது நம்ம சேகர்பாபு, முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எழுந்து நாங்க எல்லாம் சட்ட விதிக்கு உட்பட்டு நடத்துறோம் 1008 சட்டத்தை சொல்றாரு. நாங்க சிம்பிளா இந்த சட்டம்லாம் அப்புறம் ஓரச்சிக்கலாம். பாத்ரூமே கட்டாத கோயிலுக்கு எதுக்குப்பா மல்டி லெவல் கார் பார்க்கிங்? என்ன அர்ஜென்ட்டுக்கு ஒதுங்க இடம் இல்லையா? இவங்க கார் ஒதுங்கிறதுக்கு 10 அடுக்கு மாடி கட்டுவாங்களாம். உயர்திரு எதிர்கட்சி தலைவர் அவர்களே, கொஞ்சம் வாயத்தரங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள், இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, பொதுமக்களாகிய நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க.